அதிமுக ரெண்டா உடைஞ்சிருச்சு, தன்னை ஆதரிக்கிறவங்கள ஏற்றுக்கொள்கிற இடத்துக்கு விஜய் நகர்றாரா, இல்லை எப்படியாவது 107 தான் இருக்குது, அந்த நாற்காலி எப்படியாவது விடக்கூடாதுன்றதுக்காக பெரும்பான்மையை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு போகிறார்? அதாவது அதிமுக உடைந்தது குறித்த முதன்மை விவாதமாக இந்த அரங்கிலே நாம் எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டை 31 வருடம் ஆண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சிறந்த பல அரசியலாளர்களை தமிழ்நாட்டுக்கு தந்த கட்சியும் கூட. அந்த கட்சி மரியாதைக்குரிய டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலே தொடர்ச்சியாக பல்வேறு தலைமைத்துவ சிக்கலிலே தவித்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த தேர்தலிலும் அவர்கள் தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலையில், அவருடைய தொண்டர்களெல்லாம் சோர்ந்து போயிருக்கக்கூடிய நிலையில், தற்போது அந்த கட்சியில் மீண்டும் தலைமை இரண்டாக பிளவுபட்டு அது இன்றைய சட்டமன்றத்திலும் எதிரொலித்தது. அதாவது புதிதாக சபாநாயகர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட போது அந்த கட்சியின் சார்பில் திரு எடப்பாடியார் அவர்கள் பேச அழைக்கப்பட்டார். கொஞ்ச நேரத்தில் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் நானும் பேச வேண்டும் என்று அழைக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் அவர்களுக்கும் வாய்ப்பு தரப்படுகிறது. இப்படி ஒரே கட்சியின் சார்பில் 2 பேரை அடைப்பதா என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆஸ்டின் அவர்கள் அப்போது எதிர்ப்பு தெரிவித்தார். இதுவெல்லாம் சபையிலும் நடந்தது. இப்போ இந்த நேரத்தில் அதிமுக பிளவுபட்டிருப்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா, விரும்புகிறீர்களா, ரசிக்கிறீர்களா என்று கேட்கின்ற போது நிச்சயமாக நாம் அதை விரும்பவில்லை, வேதனைப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் அடிந்து போவதை நாம் ஏற்க முடியாது. அதிமுகவுடைய பலகீனம், அழிவு என்பது அதிமுக தொண்டர்களுடன் மட்டும் சொல்ல முடிந்துவிடக்கூடியது அல்ல, அது மொத்த தமிழ்நாட்டையும் பாதிக்கக்கூடியது. சரி, அது ஒரு பார்ட்டு. ஏடிஎம்கேல இப்போ தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ ஒரு அதிருப்தி போர்க்கொடி வந்திருக்கு, பிளவை நோக்கி அந்த கட்சி செல்கிறது. நம்ம கட்சி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரியல. பொதுக்குழு கூடி தொண்டர் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எந்த பக்கம் சாய போகிறாங்க அப்படின்னு தெரியலை. எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தையே கட்சியோட பொதுச் செயலாளர் தான் கூட்ட முடியும். அவர் கூட்டி திரு இபிஎஸ் ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கிறார் ஸ்பீக்கர்கிட்ட. இன்னொரு தரப்பு நாங்கள் தான் அதிமுகன்னு கொடுக்குறாங்க. இதில் அதிமுகவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடத்துல இருந்து விஜய் அவரை ஆதரிக்கிற இடத்துக்கு, அவங்க ஆதரவை ஏற்றுக்கொள்கிற இடத்துக்கு போகிறத எப்படி பார்க்குறீங்க? அமமுகவில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தார் மன்னார்குடியில், குதிரை பேரத்தின் மூலம் தங்களை ஈர்த்துட்டாங்க, தூய சக்தின்னு தம்பட்டம் அடித்து கொள்றவங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது அரசியல் மாற்றம் இல்லை, சகிக்கவே முடியாத துர்நாற்றம் அப்படின்னு டிடிவி தினகரன் விமர்சிக்கிறார். இன்னைக்கு காலையில் சபையில் அந்த குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற்ற அமமுகவுடைய உறுப்பினர் திரு மன்னார்குடி காமராஜ் அவர்கள் நாங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அரசை புகழ்ந்து பேசினார், முதல்வரை புகழ்ந்து பேசினார். அப்போதே லேசாக ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இன்று மாலை ஊடகங்களை பார்க்கும்போது தான் அவர் நீக்கப்பட்டார்கிற செய்தி வந்தது. ஆனால் இவங்க தான் 2 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லை, குதிரை பேரம் நடக்கிறது, நாங்கள் இதுக்கு உடன்பட மாட்டோம்னு சொன்னாங்க. அவரே போனார், அவரும் ஸ்பீச் கவர்னர் இரவோடு இரவா பார்த்து நான் மாறல ஏடிஎம்கே கூட தான் இருக்கிறேன்னு சொன்னார். இபிஎஸ் தான் எங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னார். அப்படிதான் சொன்னார். ஆனால் இன்னைக்கு முற்றிலுமாக அவையெல்லாம் ஒரு நாடகம் என்பது தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ புதிய அரசை பொறுப்பேற்கக்கூடிய தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம். அவர் கூட்டணிக்கு, அவருடைய அணிக்கு, ஆட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், இவர்கள் யார் மீது பெருசாக ஊழல் குற்றச்சாட்டுகளோ அல்லது ஒரு மக்கள் விரோத குற்றச்சாட்டுகளோ இல்லை அரசியலில். இதான் யதார்த்த உண்மை. அவர்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதோ அல்லது அவர்களை ஆதரித்ததோ பெரிதாக யாரும் விமர்சிக்கவில்லை. ஆனால் இவரே பல ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவிலிருந்து ஒரு அணி பிரிந்து வருகின்ற போது இன்று அவங்களை மட்டும் போய் சந்திச்சிருக்காரு. எடப்பாடியாரையும் சேர்த்து போய் சந்திச்சாருன்னா சந்தேகங்கள் வராது. அவங்களை தவிர்த்துட்டு இவங்களை மட்டும் போய் ஏன் சந்திக்கிறாருங்கிற ஒரு வாக்களிப்போம் சொல்லிட்டாங்க சார். இபிஎஸ் தரப்பு எதிர்த்து வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை மணிக்கு சொன்னாங்க எதிர்த்து வாக்களிப்போம்னு சொல்லி? ஒரு 6 மணிக்கு அப்புறம் தானே. ஆனால் அந்த சந்திப்புகள் காலையிலேயே திட்டமிடப்பட்டுடுச்சா இல்லையா? அப்போதே இவங்க நாங்கள் அதிமுக இருதரப்பையும் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சந்தேகங்கள் வராது. ஒரு தரப்பை சந்தித்து விட்டு இன்னொரு தரப்பை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்ற சூழல் வருகின்ற போது அவர்கள் இன்னொரு நிலை எடுக்கிறார்கள். அது அந்த கட்சியுடைய உள்விவகாரம். ஆனாலும் நடக்கக்கூடிய போக்குகள் சரியில்லை. அடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க, ஒரு ஜோதிடரை தன்னுடைய ஆஸ்தான அதிகாரப்பூர்வமான செயலாளராக நியமித்திருப்பதை பற்றி விசிகா, சிபிஎம்லாம் கண்டிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜெயலலிதா அம்மா அவர்களோடு அவருடைய காலகட்டத்தில் அந்த கூட்டணியில் இருந்தவன். அவங்க ஜோதிடத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளவங்க. ஆனால் அது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கையாக வைத்து கொண்டாங்களே தவிர அரசு நடவடிக்கையாக மாற்றவில்லை. அவங்களுடைய ஆஸ்தான பல ஜோதிடர்கள் இருந்தாங்க. அவங்க யாருக்குமே அரசு பொறுப்பை கொடுத்தோ அல்லது தன்னுடைய சிறப்புக்குரிய ஒரு அரசு நிர்வாக பிரதிநிதியாக அவங்க அறிவிக்கலை. ஆனால் இந்த ஆட்சியில் இப்படி அறிவித்திருப்பது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போய் அவருக்கு ரிப்போர்ட் பண்ண போகிறாங்களா? அவருக்கான ஒரு ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் என்னமோ டீட்டெயிலாக வரல. சிஎஸ் அவருக்கு இப்போ ஆலோசனை பெறணுமா,
அரசாங்க விழாக்கள் எப்படி நடத்துறது, எந்த நேரத்துல நடத்துறதுன்னு நாள் எல்லாமே குறிச்சு கொடுக்கிற ஒரு அதை வேலையா? இப்போ எல்லாமே அதை கேட்டு தான் நடக்குமோங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. மாற்றத்துக்கான அரசுன்னு சொன்னாங்க, முற்போக்கு அரசியல்னு சொன்னாங்க, இளைய தலைமுறையுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் செயல்படுவோம்ட்டாங்க. ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஏற்கனவே வந்தே மாதரம் பாடப்படுவதை அவங்க ஆரம்ப நிலையிலே சரி செஞ்சிருக்கணுமா இல்லையா? வந்தே மாதரம் உருவானது வங்கத்தில், அந்த வங்க சட்டமன்றத்தில் அது பாடப்படலை. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாடப்பட்டிருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. ஆரம்ப நிலையிலேயே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு இவங்களுக்கு. இப்போ 2வது தடுமாற்றம் இந்த ஜோதிடரை அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னால், ஜோதிடம் என்பது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைங்க. என் நம்பிக்கை நீங்கள் குறை சொல்ல முடியாது, உங்கள் நம்பிக்கை நான் குறை சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒரு அதிகாரத்துக்கு வந்த உடனேயே அதை அரசு பூர்வமானதாக மாற்றுவதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க? அது நல்ல போக்கு அல்ல. மக்கள் சிந்திக்க வேண்டும். ஓகே, அக்னி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.